இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்த நோக்கமில்லை. இந்த வீடியோ நகைச்சுவைக்காக மட்டுமே. வெளுத்து வாங்கியுள்ளதால் இந்த பேட்டியில் நாங்கள் என்னன்னு கூறலாமா? இந்த மழை வெளுத்து வாங்குகிறது. இந்த மழை தற்போது புயலாகி மாறும் என்று கூறிப்படுகிறோம். இந்த மழையால் நம்ம மஞ்சா புயல் வருகின்றது. வரப்போவதால் தற்போது காரணம் நம்ம இங்கே பாருங்கள், கனமழையாக பெய்து கொண்டு இருக்கின்றது. காற்று நல்லா வேகமாக இருப்பதால் உணர முடியும். இங்கே பாருங்கள், மேலேந்தி மழை கடகடன்னு ஊற்றி கொண்டு இருக்கின்றது. மழை காரணத்தினால் பள்ளி விடுமுறைக்கு ஏற்பட்டது. மழை காரணத்தினால் இந்த முறை புயல் நாளால் அதிகமாக இருப்பதை உணர முடியும். இங்கே பாருங்கள், நீங்கள் தடை காணலாம். இங்கே பாருங்கள், மழை பெய்து கொண்டிருப்பதால் வந்தா புயல் வந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், அந்த இலை எவ்வளோ அடி வாங்கி கொண்டிருக்கின்றது. பாருங்கள், இருங்கள், நான் ஜூம் வைக்கிறேன். பாருங்கள், அந்த இலை எவ்வளோ அடி வாங்குறது பாருங்கள். மழை காரணத்தில் பாருங்கள், காற்று சாஸ்திரம் அதிகமாக உள்ளதால் மழை ஏற்படுகின்றது. அங்கே பாருங்கள், மழை ரொம்ப அதிகமாக பெய்து கொண்டு இருப்பதால் பள்ளிகள் மூடியுள்ளன. நம்ம இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், பனிமூட்டமாக மாறியுள்ளது. இந்த காற்று பாருங்கள், மரம் மனசை சாய்ந்து கொண்டு இருந்தது. புயல் ஏற்பட்ட மரம். இது கிட்ட கொஞ்சம் தூரம் இந்த செயல் சென்று விட்டால் அந்த மரம் அந்த பக்கம் இது இருக்கின்றது, பீச். அந்த பீச் வழியாக காற்று வந்து புயல் சுனாமியாக கூட மாறலாம். சுனாமி வந்தா இங்கே பாருங்கள், மழைக்காற்று ரொம்ப அதிகமாக உள்ளது. இங்கே பாருங்கள், மரம் எவ்வளோ கஷ்டப்படுது. அதற்காக நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்வீர்களா? ஐயோ, மண்டையில் இருந்து செய்வீர்களா? இந்த மழை நாள் செய்வீர்களா? லைக் செய்வீர்களா? கூறுங்கள், செய்வீர்களா? மழை காற்றினால் செய்வீர்களா? பாருங்கள், மரம் பாருங்கள், காற்று ரொம்ப வேகமாக அடித்து கொண்டு இருப்பதால் புயல் வந்து கொண்டே இருக்கின்றது, கிட்ட வந்து கொண்டு இருக்கின்றது. உங்கள் கார்த்தி சின்னாமரை செல்வன் தற்போது பிஸியாக உள்ளார். பாய், கட் பண்ண.